நம்ம கோ ஜின்வு கிட்ட இந்த மாதிரி நீ ஜேஜு ஐலாண்ட்ல ஏதாச்சும் பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. இதை கேட்ட ஜின்வு என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சேர்மன் கோ நாங்க ஒரு சில சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் அந்த ஜேஜு ஐலாண்டுக்கு எசன்ஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கும் அந்த ஆண்டோட கிராப்ஸை கிளியர் பண்றதுக்கும் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே நைட் கில்டு சேர்ந்த ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் ஹண்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே அந்த ஜேஜு ஐலாண்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லாருமே அவங்களோட கான்சியஸ்னஸ் இழந்துட்டாங்க. சோ நீ எதுவும் ஜேஜு ஐலாண்ட்ல ஏதாச்சும் பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ண மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கேட்க, இதை கேட்ட ஜின்வு இல்லையே நான் எதுவும் அந்த மாதிரி பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சேர்மன் கோ அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆன சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் யாருக்குமே அவங்க அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது சுத்தமா ஞாபகம் இல்லையா. பிராங்கா சொல்ல போனா அந்த சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லால பாதிக்கப்பட்டாங்களா இல்ல என்ன இளவு நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜின்வு சேர்மன் கோ கிட்ட இந்த மாதிரி அந்த ஆண்ட்ஸ் ஏதாச்சும் ட்ராப்பை கிரியேட் பண்ணிருக்கலாம், அந்த ட்ராப்ல இவங்க மாட்டிட்டு அப்படியே அன்கான்சியஸ்